அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் மார்னிங் அண்ட் வணக்கம் மாணவர்களே. நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச விஷயம் தான், அதாவது ஆஹ், இயக்கங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பொதுவான சில கணிதங்களை பத்தி படிச்சோம். அதுல வேகம், கதி, சராசரி வேகம், சராசரி கதி, இடப்பெயர்ச்சி, தூரம் என்பனவற்றை படிச்சோம். அதோட நான் கிளாஸ்ல கொஸ்டின்ஸும் செஞ்சு காட்டினேன். இப்ப நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி முடிச்சேன். நெக்ஸ்ட் கொமனான ஒரு கணியம் தான் இயக்கங்கள்ல ஆறுமுனையில பத்தி பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க இந்த ஆறுமுனையில பத்தி பார்ப்போம். இது ஓலவல்ல படிச்சிருக்கிற ஒரு விஷயம் தான். சரி, ஓலவல்ல படிச்சிருக்கிற ஒரு விஷயம் தான். சரியா? ரைட். ஆறுமுனையில் சொன்னாப்புல நாங்க எப்படி இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் என்று சொல்லி எடுத்தோமோ அதே போல ஆறுமுடுகள் என்பது வேக மாற்று வீதம் நாங்க ஆறுமுடுகள் என்று சொல்லி, இல்லாட்டி ஓரளவு ஏற்பட்ட வேக மாற்றம் இந்த திசையில வேக மாற்றம் ஆறுமுடுகள் சொல்லி சரி. ஆறுமுடுகள் என்பது வேக மாற்றத்தின் கீழ் நேரம் அதற்கு நாங்க ஆறுமுடுகள் சொல்லி சரியா? இப்ப வேக மாற்றம் ஆரம்ப எடுப்போம். டி டைம் இயங்கி கிடைச்சா வேக மாற்றம் இது மைனஸ் ஆரம்ப வேகம் v2 மைனஸ் v1 சொல்லி ஆர்முடலுக்கு நாங்க எக்ஸலரேஷன் ஏன்னு சொல்லி ஈக்குவலன்ட் சொல்லி யூஸ் பண்ணி சரியா? ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணி அதே அளவு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இதுக்கு டைம் டேஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லி மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லி அழகு சரி. அழகு ரைட். இப்ப நாங்க எல்லாம் படிச்சோம். அது இருக்கவே தெரியலாம். அதே போலத்தான் ஆரம்பத்திலையும் எங்களுக்கு தெரியும் வேகம் சீரான ஆறுமுடுகள் என்று சொல்லி எடுத்துக்கிட்டா சீரான ஆறுமுடுகள் சொல்லியது எடுத்துக்கிட்டு சொன்னால், அதாவது வேக மாற்றம் ஓரளவு 0, 5, 10, 15 சொல்லி ஓரளவு சரியா? டைம் 0 செகண்ட் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் சொல்லி இங்க ஓரளவு பார்த்தேன்னா இதுல மாற்றம் 5 வருது, இதுல மாற்றம் 5 வருது, இதுல மாற்றம் திசையில வாரல்ல சமன்டா இது சீரான ஆறுமுடல் எனப்படும். ஓரளவு நேரத்தில் இருக்கிற ஆறுமுடல் இது டைம் மாற்றம் 5 டைம் ஒன்று பிரிச்சு ஆறுமுடல் 5 வரும். அப்படித்தான் மாற்றம் 10 5 போன 5 ஒரு செகண்ட் எடுத்துக்கிற டைம் ஆகவே 5 வரும். 5 வரும். ஆகவே ஆறுமுடல் மாறல ஆறுமுடல் நான் சொல்லி சீரான வேகம் சொன்ன மாதிரி சரியா? வேக மாற்ற வீதம் மாறல இங்க. ஆகவே ஆறுமுடல் மாறாது சீரான சொல்லி. இரண்டாவது விஷயம் தான் சீரான ஆறுமுடல் மாதிரி சீரா அதிகரிக்கும் ஆறுமுடல் நொடிக்குது. சீரா அதிகரிக்கும் ஆறுமுடல் சீரான ஆறுமுடல் என்றால் வேகம் சீரா அதிகரிச்சுட்டு போயிட்டு சரியா? அதிகரிக்கும் ஆறுமுடல் சொன்னால் சீரா அதிகரிக்காது சரியா? அதுல 2 வகை சீராக அதிகரிக்கும் ஆறுமுடு சீரா அதிகரிக்கும் ஆறுமுடு. இது எப்படின்னு சொன்னால் முதலாவது பூச்சி வேகம், இரண்டாவது ஒரு 2 நடிக்கையே 6 நடிக்கையே அதே போல 12 எடுத்தா இங்க வேக வித்தியாசம் 2, இங்க வேக வித்தியாசம் 4, இங்க வேக வித்தியாசம் 6 சொல்லி வருது. இப்ப இங்க ஆறுமுடல் அதே நேரம் அதிகரிக்கும் 2 4 வந்திருக்கு. அதே போல
இங்கல 4 சொன்னால் அடுத்தது வந்து 4.6 வந்திருக்கிறது வித்தியாசம் 7. அவை அதிகரிக்கும் மாறுமுறைகள் சீராதிகரிக்கிறார் சீராதிகரிக்கும் மாறுமுறைகள் செல்லும் இது சரியா சீராதிகரிக்கும் மாறுமுறைகள் செல்லும். அடுத்த விஷயம் தான் இதுல அதிகரிக்கும் வீதத்தில் அதிகரிக்கும் மாறுமுறைகள் சரியா. இதுல எப்படின்னு சொன்னால் முதலாவது எடுப்போம், அதே பிறகு 2 ஒன்று எடுக்குமே, அதே பிறகு 3, அதே பிறகு வந்து 7 இந்த மாதிரி 15 இப்படி போனா வேகமாட்டு விதத்தை பார்த்துச்சுன்னா இங்க 1, இங்க 2, இங்க 4, இங்க 15 போனால் 8 சொல்லி வரும் சரியா. இங்கேயும் 6 முறைகள் வந்து அதிகரிச்சுட்டு வைத்திருக்குது ஆனால் அதிகரிக்கும் விகிதம் அதிகரிச்சுக்குது. வித்தியாசத்தை பார்த்துச்சுன்னா புள்ளல் 2க்கும் இடையில 1, 2க்கும் இடையில 2, 2க்கும் இடையில 4 இது அதிகரிச்சுட்டு போகுது சரி. அதிகரிக்கும் 6 முறைகள் அதிகரிச்சுட்டு வைத்திருக்குது 2, 4, 8 ஆனால் அதிகரிக்கும் விதத்தை அதிகரிச்சுக்குது. இது சீரான விதத்தை அதிகரிச்சுக்குது. இது வந்து சீரான 6 முறைகளா இருக்குது சீரான 6 முறைகள் 6 முறைகள் அதிகரிக்கல அதே 6 முறைகள் நீக்குது சரியா. அதே போல குறைய விதத்தில் அதிகரிக்கும் 6 முறைகள் அப்படி இருக்குது சரியா. நான் சும்மா எடுத்து காட்டினேன். அடுத்த விஷயம் தான் அவன் முறைகள் தெரியுது. 6 முறைகள் அடைஞ்சுன்னா பிள்ளைகள் தெரியும் வேகம் தெரியும் அதிகரிச்சுட்டு போகும் சரியா. அமர் முறைகள் சொன்னால் இதுலயும் சீரான அமர் முறைகள் அதிகரிக்கும் இடத்தில் அதிகரிக்கும் முறைகள் அப்படி நிர்ணயிக்குது. அந்த மட்டும் சொல்லி சீரான அமர் முறைகள் விளையாட விஷயம். சீரான அமர் முறைகள் சொன்னா பிள்ளைகள் இப்ப வேகம் வந்து குறைய போதும் 8, அதே போல 6, 4, 2 சொல்லி குறைவு எப்பவுமே வித்தியாசத்தை பார்த்தா இங்க 2, இங்க வித்தியாசத்தை பார்த்தா 2, இங்க வித்தியாசத்தை பார்த்தா 2 அதாவது -2 வரும். இதுவே -6 தானே. ஆகவே இங்க 6 முறைகள் வரை 6 முறைகள் சமனாகிக்குது சரியா. வரை 6 முறைகளை தாண்டாங்க அமர் முறைகள் சொல்லி சரியா. இங்க சைட்ல வரை 6 முறைகள் இப்ப 6 முறைகள் இங்க சைட்ல மறை 2 ms -2 இது ஒரு செகண்ட்ல மாறி இருக்குன்னா அப்ப இது மறை 6 முறைகள் வந்து எதிர்த்து செய்யல மறை அமர் முறைகள் வந்து மறை 6 முறைகள் வந்து எதிர்த்து செய்யல எங்களுக்கு 6 முறைகள் அடிக்க திசை மாற செல்ல இது 6 முறைகளா இருக்கும். இது மறைவான செல் 6 முறைகள் அமர் முறைகள் சொல்லிய எதிர்த்து திசை மாத்தினா 6 முறைகள் சொல்லு. இது மறை 6 முறைகள் இல்லாட்டி அமர் முறைகள் இங்கல திசைக்கு அமர் முறைகள் எதிர்த்து செய்யல அந்த 6 முறைகள் சொல்லியா 6 முறைகள் சொல்லி சரியா. அப்ப அமர் முறைகள் என்ன செய்யணும் வேகம் வந்து குறைஞ்சிட்டு போகணும் இப்ப இது வேக மாற்றம் இது வந்து வேகம் இது வந்து டைம் சரியா. இப்ப எழுதிட்டு நான் மற்ற விஷயத்தை பார்ப்போம். புள்ள அப்ப எழுத 6 முறைகள் தலைவு போட்டோம் எக்ஸப்டேஷனா 6 முறைகள் தான் 6 முறைகள் தலைவு போட்டு எழுதலாம். இயங்கும் பொருளொன்றின் வேகமாற்று வீதம் அல்லது ஒரளவு நேரத்தில் ஏற்படும் மாற்றம் 6 முறைகள் எனப்படும். அதே பேட்டர்ன் தான் இப்ப நாங்க இதுக்கு செஞ்ச மாதிரி வேகத்துக்கு பேச்சு எப்படி எடுத்தோ அது மாதிரிதான் இருக்கு.
இது ஒரு காவிக்கணியமாகும். அதுக்கப்புறம் ஆறுமுட்டை சமன் வே மாற்று சீக்கிரம் நேரம் சொல்லி போட்டு பாக்ஸ் அடிச்சுக்கோங்க. அழகடிக்கு காட்டுவோம் மிக்க செகண்ட் மைனஸ் 2 சொல்லி பிள்ளைகள் அதே போல இதை எழுதிக்கோங்க. சரியா? இதை எழுதிக்கோங்க. அதே பிறகு சீரான ஆறுமுடன் சொல்லி போட்டு முதலாவது ஸ்டார் மார்க் சீரான ஆறுமுடன் சொல்லி போட்டு இதை வரைஞ்சி காட்டுவோம். இதை வரைஞ்சி காட்டுவோம். குறித்த திசையொன்றின் சமனான காலப்பகுதிகளில் வேகத்தில் ஏற்படும் மாற்றம் மாறிலியெனில் அது சீரான ஆறுமுடன் எனப்படும். இதைத்தான் சொல்லிக்கிறது. குறித்த ஒரு செகண்ட்ல பாருங்க ஏற்படைய மாற்றம் வந்து சமன் குறித்த திசையில. ஆகவே எல்லாம் நேர்த்தனை வந்து வித்தியாசம். ஆகவே குறித்த திசையில மாற்றம் சமன். ஆகவே இங்க சீரான ஆறுமுடன் சொல்லி அர்த்தம். இதுல ஆறுமுடன் என்னன்னு சொல்லி கேட்டா ஆறுமுடன் என்ன வரும்? இந்த இயக்கத்தில் ஆறுமுடன் என்னன்னு சொல்லி கேட்டா 5 ms minus 2. அதாவது ஒரு செகண்ட்ல 5 மீட்டர் செகண்ட் வேகம் அதிகரிச்சிக்குது. 5ஆல் அதிகரிச்சிக்குது. அதான் நடந்திருக்கிறேன். இது 0 5 10 செல்லஞ்சு அதிகரிச்சு போயிருக்குது. சரியா? ரைட். அதே போல சீராக அதிகரிக்கும் மாறுபடும் சொல்லி போட்டு சீராக அதிகரிக்கும் மாறுபடும் சொல்லி போட்டு காட்டுவோம். இவ்விளைவுக்கு பிறகு சமனான காலப்பகுதிகளில் வேக மாற்றம்
அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு காலப்பகுதியில் அதுபோல அதிகரிக்கும் வீதத்தில் அதிகரிக்குமாறு சொல்லி போட்டு இதை தொடங்கியாட்டுங்க. பழங்காட்டினீங்களா சமனான காலப்பகுதிகளுக்குள்ளால் வேக மாற்றம் அதிகரிக்கும் விதத்தில் அதிகரித்துள்ளது. அதிகரிக்கும் விதத்தில் அதிகரித்துள்ளது. அதே போல வர்த்தகம் வருமா? குறை விதத்தில் அதிகரிப்பது எல்லாம் வரும். இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு டைம் எடுத்து காட்டின எல்லா வரைப்பு சில தேவைப்படும் என்பதால் பின்னுக்கு தேவைப்படும். அதே போல சீரான அமர்வுகள் சொல்லி போட்டு இதை வந்து காட்டுங்க. வரைஞ்சு காட்டி கீழே உள்ள வேகம் குறையும் வீதம் அமர்வுடைய அல்லது மறையாறுமுடிகள் எனப்படும். வேகம் குறையும் வீதம் அமர்வுடைய அல்லது மறையாறுமுடிகள் எனப்படும். வேகம் குறைஞ்சிட்டு போனா அமர்வுடு. ரைட். இப்ப எனக்கு நீங்க செஞ்சு காட்ட போற விஷயம் என்னன்னா என்னன்னு சொன்னால் நான் முதலாவது அலகு மாற்றம் பத்தி படிச்சோம். சரியா? அலகு மாற்றம் பத்தி படிச்சோம். அதுல 2 கணக்கு செஞ்சாட்டு போறீங்க. சரியா? அப்படின்னு சொன்னால் முதலாவது செல்வமேனாங்க ஒரு 54 கிலோமீட்டர் எனக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் மாத்திக்கணும். அதே போல வந்து காரவிடையை மத்த இதுக்கு மாத்தி மரங்களும் 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் எனக்கு கிலோமீட்டர் அவங்க வந்துடும்.
ரைட், இதை செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு கிலோமீட்டர் மீட்டர் செகண்ட் மாத்தணும். 54 கிலோமீட்டர் தானே இப்ப கிலோமீட்டர் ஹவர்ல வந்து இருக்குது. 1 ஹவர், ஒரு ஹவருக்கு 54 மீட்டர் போறோம். அதான் வேணும். இப்ப கிலோமீட்டர் வந்து மீட்டர் மாத்த வேண்டாம். எனக்கு தெரியும், ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டரையா. 54 ஒரு கிலோமீட்டர் போனீங்க 1000 மீட்டர் உண்டு. 1000 மீட்டர் உண்டு. அதே போல ஒரு ஹவருக்கு சொல்லியது 3600 செகண்டா. 3600 செகண்ட் சொல்லியது தெரியும். இப்ப இதை சுருக்கியன்னு சொன்னால் 9436 வரும். 9436 சொல்லி வரும். இதுல 2 வெட்டிலும் இங்கால 9 654 சொல்லி வரும். 654 சொல்லி வரும். இன்னும் சுருக்கியணும்டா இதுல 2ஆல சுருக்கினால் இதுல 2 சொல்லி வரப்போகுது. இதுல 3 சொல்லி வரப்போகுது. 3 சொல்லி வரப்போகுது. இப்ப இதே சுருக்கியன்னு சொன்னால் 5 சொல்லி வரும். 3 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் சொல்லி வரும். மீட்டர் செகண்ட் மைனஸ் சொல்லி வரும். சரியா? அடுத்தது 25 மீட்டர் செகண்ட் கிலோமீட்டர் மைனஸ் மாற்றும். எப்படியாவது மாத்தினா 25 மீட்டர் கிலோமீட்டருக்கு மாத்தினால் ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர். ஒரு மீட்டர் என்ன செய்யும்? இது 1000 பிரிச்சா 1 மீட்டர். இங்க 1000 பிரிச்சா 10/3 கிலோமீட்டர். சரியா? ஒரு மீட்டர் 10/3 கிலோமீட்டர். கீழுக்க செகண்ட் ஹவருக்கு மாத்திரம்னா என்ன பிரிக்கணும்? 3600 செகண்ட் ஒரு ஹவர் சொல்லி. ஆகவே ஒரு செகண்ட் 3600 3600 ஒரு செகண்ட் 3600 ஹவர் சொல்லி வரும். இதை சுருக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கும் விடை வந்து அடிக்கிறதுக்கேலும் நான் எப்படி எழுதிக்கொள்ளும் 25 தரவலை காட்டியேன். இந்த 3600 மேலே போகும். 3600 மேலே போகும். கீழுக்கு வந்து இந்த 10/3 கீழுக்கு அதை மட்டும் 1000 ஆகாது. 13 ஆகாது. இப்ப இதுல ரெண்டும் வெட்டியலும். அதே போல வந்து இத 2ஆல சுருக்கினால் 5 வரும். இத 2ஆல சாரி இது 5ஆல சுருக்கினால் 2 வரும். இத 5ஆல சுருக்கினால் 5 வரும். அதே போல வந்து எனக்கு இதே சுருக்கியலும் 18 தர 5 சொல்லி வரும். 18 தர 5 சொல்லி வரும். 8 40 50 40 90 கிலோமீட்டர் வரும். சொல்லி வரும். செய்யாதாக்கள் எழுதிக்கும்.
தலைவி போடுவோம். இதுல ஒரு விஷயம் சொல்லி தரேன் எனக்கு எப்படின்னு சொன்னால் நீங்க எப்படி சுருக்கி எடுத்தேன்டா 25 சுருக்காமைக்கு இப்படி சுருக்கோடு 25 இப்படி வச்சுக்கொள்ளுமே 25 இப்படியே வச்சு சொன்னால் 25 இப்படியே வச்சுட்டு இது 3600 கீழ் 1000 போட்டா இன்றைக்கு வரும் புள்ளால் 25 தலை 18 கீழ் 5 சரி சுருக்கினா 90 கிலோமீட்டர் மைனஸ் அதாவது மீட்டர் கிலோமீட்டர் மாற்ற வேண்டாம் அதை நீங்க 18 பெருக்கணும். அதே விஷயம் தான் நீங்க இந்த இடத்துல பார்த்தேன்டா இந்த இடத்துல நீங்க இப்படி இப்படி எடுத்து பார்த்தேன்டா இதே எனக்கு இந்த மாதிரி சுருக்கி கேளும் 54 வச்சுட்டு இது 1000 இது 3600 சொன்னால் 54 தர இது வரும் சுருக்கினவளுக்கும் இரண்டு விஷயத்துகளும் இங்கல அதேதான் 18 இங்கல 5 இரண்டாவது சுருக்கினா 5 கீழ் 18 சரியா சமன் 15 எம்எஸ் மைனஸ் தான் அதாவது கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் மாத்தினா 5 கீழ் 18 இருக்கணும். அதே நேரம் மீட்டர் செகண்ட் கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் மாத்தினா 18 கீழ் 5 இருக்கணும் மாத்தி பெருக்கணும். இதுதான் இந்த இடத்துல நீங்க விளைய கொள்ள வேண்டியது இந்த அவசரமா வந்து வேகமா அதுக்குள்ள தலைப்போடு போடுவோம் தலைப்பு அப்ப இது ஞாபகம் தேவைப்படுவீங்க இந்த விஷயம் சரியா கிலோமீட்டர் ஒண்ணு ஞாபகம் கிலோமீட்டர் பார்த்துட்டா 18 கிலோ இருக்கணும்னு சொல்லிடுது மொத்தம் மாறணும்னு சொல்லி அப்ப ஞாபகம் டைப்போம் ஸ்பீடா பேப்பர் செஞ்சு வளரணும் வேண்டாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரியா டைம் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ல இயக்க சமன்பாடுகள் அதாவது இப்ப நேர்கோட்டு இயக்க கொண்ட கதைங்கண்டா ஒரு பொருளோட ஆரம்ப வேகம் வந்து யூன்னு சொல்லி எடுப்போம் இறுதி வேகம் வந்து இறுதி வேகம் வந்து சொல்லி எடுப்போம் இதுக்கு எடுத்த டைம் வந்து டி சொல்லியும் கிடைப்பட்ட தூரம் வந்து சென்றது எஸ் சொல்லி எடுப்போம் பயிற்சி எஸ் சொல்லி எடுப்போம் இதுக்குரிய வீட்டி வரைபட வரைஞ்சிருந்தால் எம்எஸ் மைனஸ் ஆட்டையும் நியம இதுல செகண்ட் லைன் போட்டு எங்களுக்கு தெரியும் ஆரம்பம் வந்து அதே பிறகு இது சீரான ஆறுமுறை டைம் வந்து எடுத்தது டி டி அதாவது இப்ப நான் ஓலைகளை படிச்சுக்கிறோம் வீட்டி வரைபட வீட்டி கிராஃப்ட் வந்து படித்திறன் என்ன டேன் தீட்டா இது நல்லா சொல்லித்தாரேன் அதாவது ஒரு வரைபட படித்திறன் இது எக்ஸ் அச்சு இது y அச்சு இப்படி ஒரு வரைபடம் சொன்னால் இந்த வரைபட படித்திறன் வந்து எனக்கு இந்த தீட்டா இதோட கோட்டா டேன் தீட்டா தெரியுது படித்திறன் சொல்லி யூஸ் பண்ணினாங்க சிம்பிள் சொல்லி அது டேன் தீட்டா தெரியுது டேன் தீட்டான்னு சொல்லி இந்த இடத்துல என்ன இந்த தூரம் இந்த தூரம் டெல்டா வையா வைல வித்தியாசம் இந்த தூரம் எக்ஸ்ல வித்தியாசம் டெல்டா இன்கிள் டெல்டா எக்ஸ் சரியா சரியா நல்லா இப்ப மண்டையில போட்டுக்கணும்
அடுத்து எனக்கு சிம்பிள் யூஸ் பண்ணியா தேட்டி கிடைக்கும் டெல்டா இங்கே டெல்டா எக்ஸ் தான் அதே போலதான் பெருமாட்டத்துக்கு ரைட் இப்ப எனக்கு தெரியும் படித்திறன் படித்திறன் இருந்து எனக்கு படித்திறன் இருந்து படித்திறன் இருந்து எனக்கு என்ன செய்யணும் இதுல 6 முடிவுகள் பேரளவு படித்திறன் 6 முடிவுகள் கிடைக்கும் சொல்லி தெரியும் அப்ப படித்திறன் M7 பேரளவை விட 6 முடிவுகள் படித்திறன் எப்படி பிரிக்கிறோம் இதை கிரியட வைத்து போன நான் இந்த இடத்துல இதடிக்காம பட்டியல கருதியேன் இத பெரும்பாலான படிக்கிறதுக்கு டீட்டா இந்த தூர வித்தியாசத்துக்கு இந்த தூர வித்தியாசம் இந்த தூர வித்தியாசம் வேண்டா டி இந்த வித்தியாசம் டி வேலைக்கு இந்த தூர வித்தியாசம் என்றது மொத்த இந்த தூரம் இந்த தூரம் இதாவது இந்த தூரம் சூத்திரம் என கிடைக்கலும் கிடைக்கும் b - u ன்னு சொல்லி அடிக்கிறது b - u ன்னு சொல்லி அடிக்கிறது போல இல்லையா b - u ன்னு சொல்லி அடிக்கிறது இதே நான் ஊழல படிச்சிக்கிறேன் 6 முதல் வந்து இந்த வேலை படித்ததுனால 6 முதல் வேலை வேண்டியது ஆகவே பிறகு வந்து சுருக்கியண்டா இதுல at சமன் b - u சொல்லியும் இறுதி வேகம் சமன் ஆரம்ப வேகம் பிளஸ் 6 முதல் இன்டு டைம் சொல்லி ஒரு கோவையான முதலாவது சமன்பாடு எடுக்கிறது முதலாவது சமன்பாடு எடுக்கிறது முதலாவது சமன்பாடு எடுக்கலாம் சரியா முதலாவது சமன்பாடு எடுக்கலாம் ரைட் அதே நேரம் நாங்க உலக படிச்ச விஷயம் தான் பிள்ளைகள் உலக படிச்ச விஷயம் தான் இந்த ஈட்டி கிராஃப்ல வந்து அடைக்கும் பரப்புல இருந்து இடப்பெயர்ச்சி தெரியாம உலகல்ல அடைக்கும் பரப்பு சமன் இடப்பெயர்ச்சி இங்க அடைக்கும் பரப்பு வந்து இந்த பரப்பு எழுதிடும் சரிவகம் அரைத்தர செங்குத்து உயரம் என வரும் டி வரும் சரியா டி சரி 2 சமாந்தர பக்கங்கள் கொடுத்தவை 2 சமாந்தர பக்கம் இந்த பக்கம் சமாந்தரம் ஆகவே இந்த பக்கம் v இந்த பக்கம் u v plus u இடப்பெயர்ச்சின்னு சொல்லியது இந்த இடத்துக்கு s ஆகவே இப்ப இதை சுருக்கினு சொன்னால் எனக்கு கிடைக்கலும் கோவம் வந்து பிள்ளைகள் இது சுருக்கினக்கு அடிக்கலும் கோவ வேண்டும் எப்படின்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி சமன் v plus u இன்டு 2 into t சொல்லி அடிக்கிறது 2 into t எனக்கு இது இரண்டாவது சமன்பாடு எடுக்கலாம் சரியா அப்ப இது இடப்பெயர்ச்சியும் ஆரம்ப தந்திருந்தால் போட்டு செய்யும் 3 தெரியா கணியை தரணும் 4 தெரியா கணியை சமன்பாட்டுல ஆகவே 3 தெரியா கணியை தந்தா 3 கணியை தந்து தரவுல தெரியா கணியத்தை கண்டுபிடிக்கலாம் சரியா அதே போல வேகமும் ஆரம்ப வேகமும் ஆரம்ப நேரம் இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட இதுல அப்படி வந்து தெரியா கணியத்தை துணியலாம் இப்ப நாங்க இறுதி வேகத்தை சம்பந்தப்படுத்தாமைக்கு இடப்பெயர்ச்சியையும் ஆரம்ப வேகத்தையும் டைமையும் மட்டும் வச்சு கோவில் எடுக்கணும் வேண்டாம் இறுதி வேகத்துக்கு பதிலா இப்ப இதை கொண்டு வச்சு சரியா 1,2 கருதினேன்னு சொன்னால் 1,2 சாப்பாடு கருதினேன்டா 1,2 சாப்பாடு கருதினா பிள்ளைகள் இப்ப இதை வீட்டு பதிலா என்ன போடணும் இந்த வீட்டு பதிலா வீட்டு பதிலா u plus at சஹா மறுகாய் வட்டில u ஒன்று இருக்குது இதுல 2 தர டி சொல்லி வரும் இதை சுருக்கினா இங்கல 2u plus இந்த u மியூக்கு 2u plus a into t into 2 into
இப்ப இதை பிரிச்சுன்னு சொன்னால் இதை பெருக்கப்பட்டா இப்ப தனித்தனியா பிரிச்சு சொன்னால் பிளஸ் இங்கெல்லாம் ஆஃப் ஏடி ஸ்கொயர் சொல்லி வரும். ஆஃப் ஏடி ஸ்கொயர் சொல்லி வரும். அப்ப இது மூணாவது சமன்பாடுகளுக்கு அடிக்கிறது. மூணாவது சமன்பாடு அடிக்கிறது கேளு. இது சம்பந்தப்படாமைக்கு கேள்வியில சரி மூணு தந்து சரியா கணித துணியத்தில் இல்லாத சமன்பாடு யூஸ் பண்ணிடு. இது இந்த இடத்துல இது எத்தனை வட்டி இதுல சரியா. அதே நேரம் இதுல வந்து ஆறு முடிவுகள் பட்டியல் இதுல வந்து இதுல வந்து எனக்கு இடப்பெயர்ச்சிகளோ பட்டியல் நல்லா நினைச்சுக்கணும். நல்லா வந்து நினைச்சுக்கணும். இப்ப நான் வந்து டைம் இது எல்லாத்தையும் டைம் வந்து பாக்கி டைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கோவையில் எடுப்போம். டைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கோவையில் எடுப்போம். அப்ப நான் இதுல வந்து இதுல டைம் எழுவாய் மாட்டிக்கொண்டு பிரதிட்டா இதுல டைம் எழுவாய் மாட்டினால் வந்து வரும் 80 சமன் b மைனஸ் u ன்னு சொல்லி இங்களையும் வரும். அதே போல டைம் எழுவாய் மாற்றம் சரி b மைனஸ் சரி வரும் டைம் போயிடல. இப்ப இந்த சமன்பாடு 2 கமா இது மட்டும் இது ஒரு இது மட்டும் டேஸ் அடிக்கிறேன். இந்த டேஸ் இந்த ரெண்டு சமன்பாடு கண்டுபிடிச்சால் எனக்கு டிக்கு பதிலா போடையில மிஸ் சமன் b plus u இன்டு 2 டிக்கு பதிலா வரும் b minus u சரி வரும். இப்ப இந்த ரெண்டையும் நீங்க தெரிஞ்சால் 2as சரி வரும். இது v plus u ஆகவே v வர்க்க தெளிவாய் மாற்றண்டா சமன் u வர்க்கம் பிளஸ் 2as சொல்லி மறுடிக்கேள் இது நான்காவது சமன்பாடு. இதான் நேர்கோட்டு இயக்கத்துல உள்ள இயக்க சமன்பாடு. நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ள இயக்க சமன்பாடு. இதனாலும் தான் என்னென்னாலும் பிள்ளைகள் முதலாவது v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as b சமன் u plus at பாடமாக்கணும் எல்லாம் பாடமாக்குவோம். is சமன் v plus u by 2 into t is சமன் ut plus half at square. இதை என்னத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொன்னேன். இதுல இந்த சமன்பாட்டு எல்லாத்திலையும் தெரியாத கணியம் 4 இருக்குது. அதுல மூணு தெரியாத கணியத்துக்கு பெருமானங்களை தந்து மற்ற கணியத்தை கேட்டா எந்த சமன்பாட்டுல அந்த 4 கணியமும் வார சமன்பாட்டை தெரிவு செஞ்சு அதுல தெரியாத கணியம் ஆயிக்குது. சரியா தெரியாத கணியம் ஆயிக்குது. முக்கியமான சமன்பாடுகள் இந்த சமன்பாடுகள் இந்த சமன்பாடுகள் இதான் இயக்க சமன்பாடுகள் நான் சொல்லி இயக்க சமன்பாடுகள் சொல்லி இது சீரான ஆறுமுறைகளுக்கு மட்டும்தான் இயக்க சமன்பாடுகள் அடிக்கணும். சீரான ஆறுமுறைகளுக்கு மட்டும்தான் பண்ணணும் சொல்லி நல்லா நினைச்சுக்கணும். ஆறுமுறைகள் சீரா உள்ள போது மாத்திரம்தான் இயக்க சமன்பாடுகளை பிரயோகிக்கலாம். சரியா பிரயோகிக்கலாம். இதை நாங்கள் எழுதிக்கணும். எழுதி கொண்டுட்டு கேள்வி இப்போ எழுதுங்கப்ப இந்த படத்தை அறிஞ்சு காட்டிட்டு கீழே எழுதுங்க. பொருளொன்று யூஎனும் ஆரம்ப எழுத்துடன் பயணத்தை ஆரம்பித்து சிம்பிள் ஏனும் மாறுமுறைகளுடன் டி நேரத்திற்கு இயங்கி வியனும் வேகத்தை அடைகிறது. டி காலத்தினுள் பொருளின் இடப்பெயர்ச்சி எஸ்டெனின் அது பிறகு கீழே
இதற்கான வேலை வரைப்பு பின்வருமான வரைப்பு வரைங்க. பிடி வரைப்பு வரைங்க. இதே படித்திட நிம்மதியது. பிடிக்காக வரைங்க. அப்ப பிடிக்காக வரைஞ்சிட்டு பிடிக்காக வரைஞ்சிட்டு முதலாவது ஒன்று போட்டு எழுதுவா. படைப்பின் படித்தல் என் சமன் ஆர் முதல் ஏ சமன் படித்தல் நடிக்கையில ஆகவே இத எழுதி இத எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் எக்ஸாம் டேட்ஸ் வந்து புதுசா அறிவிக்கிறார். எப்படி இந்த கொரோனா இந்த பெண்டமிக்கு முன்னுக்கு எப்படி எழுதிச்சோ டேட்ஸ் வந்து, அதாவது ஏலெவல் பரீட்சை வந்து ஆகஸ்ட்லயும் ஓலெவல் பரீட்சை டிசம்பர்லயும் தான் நடந்துட்டு வந்துச்சு ரெகுலரா. ஆனா திடீரென்று ஒரு அந்த இதால எல்லாம் பின்னுக்கு போயிட்டுச்சு. சரியா செஞ்சு கொள்ளிட்டு எல்லா நிலைமையோ முகம் கொடுத்தோம். அப்படித்தானே? அதால ஓலெவல் பரீட்சை ஏப்ரல், செலாக்களுக்கு பிப்ரவரி அப்படின்னு சொல்லி அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு டிசம்பர்ல இருந்து. ஆகவே அதே போல ஏலெவல் பரீட்சை ஆகஸ்ட் டிசம்பரை நோக்கி போயிடுச்சு. இப்ப கொஞ்சமா அத சரியா இப்ப 3 வருடத்துக்கு எல்லாம் டேட் எப்பன்னு சொன்னால் ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கும். அதே நேரம் ஓலெவல் டிசம்பர்ல நடக்கும். சரியா? ஃபியூச்சர்ல அப்படித்தான் நடக்கும் சொல்லி அறிவிச்சிருக்கிறார். ஆகவே ஓலெவலுக்கு இப்ப ஏலெவலுக்குள்ள காலப்பகுதி சாதாரணமா வேறொரு பேச்சு எடுத்துன்னு சொன்னால் அவங்க பொதுவா முதலியது பேச்சு எடுத்துன்னு சொன்னால் அவங்க டிசம்பருக்கு எக்ஸாம் எழுதினால் அதுக்கப்புறம் டிசம்பர்ல இருந்து 2 வருடம் 8 மாதம் படிப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பிப்ரவரி இல்லாட்டி ஏப்ரல்ல எக்ஸாம் எழுதிட்டு நீங்க ஆகஸ்ட்ல முழு கொடுக்கணும். பங்கால 4 மாசம் முழு குறையுது. 2 வருடமும் 4 மாசம் தனவனுக்கு டைம் கிடைக்கும்.
படிக்கிறதுக்கு. சோ நான் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறேன்னு சொல்லியத்தையும் நினைவு வச்சுக்கோ. சரியா? இதை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோ, எடுத்து காட்டிட்டு சைட்ல இதை எழுதி காட்டும். படித்து அது டெல்டாவை டெல்டா எக்ஸ் இந்த துறை வித்தியாசத்துக்கு இந்த துறை வித்தியாசம் தான் தாரல் சிலைத்தை எழுதிக்கும். அது இப்ப ரெண்டாவது கோட்டில் வரைபால் அடைக்கப்படும் படப்பு சமன் இடப்பெயர்ச்சி சொல்லி சொல்லி போட்டு எடுத்துக்காட்டு என்ன சொல்லி போட்டுக்கோங்க பாக்ஸ் பண்ணி. அதே போல 1,2 சொல்லி போட்டு இதை எடுத்துக்காட்டு மூணாம் சமன்பாடு. அதே பிறகு இத இந்த சாப்பாடு கிட்ட இது சரி எல்வாய் மாட்டு காட்டிட்டு ஸ்டார்னு சொல்லி போட்டு 2, இருந்து இதுல இருந்து இந்த சமன்பாடு எடுத்து காட்டி ஒர்க் பண்ணிக்கோங்க. 4ஆம் சமன்பாடு முக்கியமான 4 சமன்பாடும் இயக்க சமன்பாடுகள் 4 முக்கியமானது. இது
வாய்ப்புள்ள சமன்பாடுகள் பாடமாக்கும் சொல்லி சொல்லேன் யூஆர்எக்கள் சமன் யூஆர்எக்கள் பிளஸ் 20s இரண்டாவது v7 u plus at மூன்றாவது s7 v plus u by 2 into t அடுத்தது s7 ut plus half at உங்களுக்கு நினைச்சவாறு தேவைப்பட்ட மாதிரி சமன்பாடுகளுக்கு பாடமாகணும் 10 முறை சரியே சொல்லி பாருங்க சொல்லுவோம் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க எல்லாரும் முக்கியமான சமன்பாடு சரியா எல்லா விஷயமும் தான் முக்கியம் பாடமாக கொண்டு சொல்லி செல்ல இல்ல ஆனா செல்லியது வந்து மிக முக்கியமான விஷயங்களை தான் செய்வேன் அப்ப அது எல்லாரும் எந்த ஸ்டேஜ் நீக்கிறாலும் பாடமாக்கித்தான் ஆகணும் குறைஞ்சொரு மார்க்ஸ் எடுக்கணும் ரைட் இப்ப இந்த இந்த சமன்பாடு எங்க யூஸ் பண்ண எப்படி சொன்னேன்னா சீரான ஆறுமுகல் அல்லது அவர்முகல் வரும்போது மாத்திரம் தான் யூஸ் பண்ணலாம் முக்கியமான பாயிண்ட் அதான் தலைக்கெடுத்துவோம் சீரான இயக்கங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் சீரற்ற இயக்கம் வந்து என்ன சொன்னால் சீரற்ற ஆறுமுகல் என்றால் அதிகரிக்கும் ஆறுமுகல் என்றால் படித்திறன் செய்யணும் அப்ப படித்திறன் அதிகரிக்கும் வரை இந்த மாதிரி வரும் பைசபடி எக்ஸிஸ் கேன்சல் படிச்சு அல்ல இது அதிகரிச்சுட்டு போகுது சாய விதி அதிகரிச்சது போகுது சரியா ஆகவே இந்த பரப்பளவு காணியது இந்த செட்டப் எல்லாம் சரியா வராது படித்திறன் காணியல் ஒரு படித்திறன் நீக்க நிறைய படித்திறன் நீக்குது ஆகவே இந்த சமன்பாடு கோடையில தான் சீரான ஆறுமுறைகளுக்கு மட்டும்தான் கோடையிலே காரணம் சீரான ஆறுமுறைகளுக்கு மட்டும்தான் கோடலாமல் சொல்லியது காரணம் இதுதான் சரியா சீரான ஆறுமுறை அல்லது சீரான அவர்முறைகளுக்கு மட்டும்தான் இந்த சமன்பாடு கோடையிலும் யூஸ் பண்ணலும் அடுத்த விஷயம் இங்க நீங்க முதலாவது சமன்பாடு கோட்டிலையும் செல்ல கட்டாய சமன்பாட்டுக்கு மேல திசை எழுதணும் இங்க திசைக்குத்தான் நீங்க ஒன்னாவது திசை எந்த திசையில் எழுதியோ அந்த திசைக்குரிய சமன்பாட்டுக்கு மேல இப்ப முதலாவது இந்த சமன்பாடைத்தான் யூஸ் பண்ணணும் சரி நான் எப்படி யூஸ் பண்ணி சொன்னேன் 4 தெரியா கணியமும் பத்தி தான் அந்த கேள்வி கேட்டு செல்ல அந்த 4 கணிய சமன்பாடத்தை எடுக்கணும் இதுல பேச்சு பார்முறையிலும் ஆரம்பிக்கும் என்று சொல்லி தந்த கேள்வியில அதை எடுக்கணும் அது இதுல ஆரம்பம் இதுவே மாறுமுறை அப்படியே சரி அப்ப சரி நான் இப்ப இந்த சாப்பாடு வாரண்டி நான் இப்ப இந்த கேள்வி சாப்பாடு யூஆர்எக்கள் பிளஸ் 20s அப்ப இதுல முன்னாடி திசையை போட்டுக்கணும் கட்டாயம் நீங்க போடுறீங்க குத்தாண்டா இங்க திசை கீழ் நோக்கி எங்கன்னா இந்த திசையை போடணும் சமன்பாட்டுல இப்ப போட்டுட்டு சமன்பாட்டு திசையை போட்டுட்டு அந்த திசையில காலம் இருந்தது சொன்னால் இப்ப ஆரம்பம் இது சொன்னால் இந்த திசையில் இருக்கிறதால பிளஸ் ஆரம்பம் இந்த திசையில் இருக்கிறதால பிளஸ் எதிர் திசையில் மைனஸ் போடணும் இந்த திசைக்கு எதிரான திசையில காலம் இருந்தா மைனஸ் போடணும்
ரெண்டு ஆறுமுடுகள் இந்த திசையில இருக்குன்னு பிளஸ், எதிர் திசையில சொன்னால் மைனஸ் போடணும் நீங்க. சரியா? இடப்பெயர்ச்சியும் அப்படித்தான், இடப்பெயர்ச்சியும் அப்படித்தான். அங்காள திசையில இந்த திசையில இடப்பெயர்ச்சி எடுத்தா பிளஸ், எதிர் இடப்பெயர்ச்சி எடுத்தால் மைனஸ் போடணும். சரியா? அப்ப அதை நான் திசையை போட்டுட்டு ஒவ்வொரு காவிக்கும் அதுக்குரிய திசையா வந்து நீங்க பிரதியோட பிளஸ் மைனஸ் ஆண்டு சொல்லியிருக்க இங்க பிரதி வந்து காணணும். சரியா? பொதுவாக ஆறு முடிவில் வர செல்ல சமன்பாட்டில் நான் கருதி திசையில ஆறு முடிவில் திசையை கருதி எப்பயும் ஆகவே பிளஸ் வரும் ஆறு முடிவில் படித்தா மற்ற சந்தர்ப்பங்கள்ல வந்து மைனஸ் வந்து வரும். எதிர் திசையில வந்துண்டா இல்லாட்டி மறை ஆறு முடி அமர் முடிவில் வந்துட்டா மைனஸ் வந்து வரும். சரியா? ரைட். அப்ப சீரான ஆறுமுறையில் இல்லாட்டி அமர் முடியலைத்தான் வரை யூஸ் பண்ணிய இது கொண்டா சமன்பாட்டுக்கு மேலுக்க திசையை போட்டு அதற்கேற்ற மாதிரி இந்த சமன்பாடு அடிக்கன்னு சொல்லி எடுத்து அதற்கேற்ற மாதிரிதான் என்ன செய்யணும்னா அது காவியல்ல பிளஸ் மைனஸ் போட்டு சரியா இந்த திசையில வாரன்னு சொல்லி எதிர்பார்த்து தான் பிரதிடணும். அடுத்த விஷயம் தான் பிரதிட செல்ல நியம அளவில பிரதிடுவோம். நியம அளவில் வேகத்துல மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆறு முடிவில் வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எஸ் வந்து மீட்டர். அப்படி நியம அளவுல வந்து பிரதிட்டா உங்களுக்கு நியம அளவில் என்ன செய்யல விடையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். விடையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது முக்கியமான விஷயங்கள். நீங்க இதுல கண்காணிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இதை கீழே எழுதிட்டாங்க, கேள்வி வந்து பார்ப்போம். சரியா? எழுதவோ கீழுக்க இந்த இயக்கம் சமன்பாடு இயக்கங்களுக்கு மாத்திரம்தான், நேரோட்டு இயக்கங்களுக்கு மாத்திரம்தான் பிள்ளைகள் இது சமன்பாடு எல்லாம் செல்லுபடியாகும். முக்கியமான விஷயம். சரியா? முன்னாளுங்க இந்த சமன்பாடுகள் செல்லுபடியாவது நேர்கோட்டு இயக்கங்களுக்கு மாத்திரமே ஆகும். இரண்டாவது பாயிண்ட் எழுதுவோம். சீரான ஆர்முடல் அல்லது அமர்முடலுக்கு இந்த சமன்பாடுகளை பாவிக்கலாம். பெருமானங்களை எஸ்ஐ அளவுகளில் அடுத்த மூணாவது பாயிண்ட், பெருமானங்களை எஸ்ஐ அளவுகளில் பிரதியிடுதல் மிகவும் ஆரோக்கியமானது. அடுத்த பாயிண்ட் வந்து சமன்பாட்டை பயன்படுத்தும் போது அதை இடும் திசை திசையை அம்புக்குறி மூலம் சமன்பாட்டிற்கு மேல் காட்ட வேண்டும். அடுத்த பாயிண்ட் வந்து குறித்த ஒரு கணியத்தை தரவை காணும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய சமன்பாட்டை தீர்மானிப்பது சமன்பாட்டினுள் குறித்த எல்லா தரவுகளும் உள்ளடங்கப்பட்டுள்ளதா என்பதை பார்த்து பின்பாகும். தெளிவா சொல்லி தந்ததெல்லாம் சரி, இப்ப நான் சொல்லிய வார்த்தை இல்லை. சமன்பாட்டைகள் குறித்த எல்லா தரவுகளும் அடங்கியுள்ளதா என்பதை பார்த்ததன் பின்பாகும். அடுத்த போயிட்டு காவிகள் நேராகவும் எதிர் திசையில் உள்ள காவிகள் மறையாகவும்
பிரதியிட வேண்டும். சரியா? விலங்கின எல்லாம் கூட்டு முக்கியமான கூட்டுக்கள் அது. சரியா? இப்ப நாங்க கேள்வி செய்யதான் நிக்குது. சரியா? நிறைய டைப் கேள்வி வந்து செய்வோம். முதலாவது நேர்கோட்டு இயக்கத்துல முதலாவது நாங்க கிடை இயக்கத்துக்குரிய கேள்வியை செய்வோம். இதேதான் நிலக்கோட்டு இயக்கத்திலையும் வரும். இந்த நாள் சமன்பாடு தான் இரண்டாவது நேர்கோட்டு இயக்கம் என்றதால இதே பிறகு நாங்க நேர்கோட்டு நிலைக்குத்து நேர்கோட்டு இயக்கத்துக்குரிய கேள்வியை நாங்க செய்வோம். சரியா? ரைப்புள்ள முதலாவது கேள்வி எழுதுவோம். சீரான 2ms-2 எனும் சீரான 2ms-2 எனும் ஆறுமுடுகளுடன் இயங்கும் மோட்டார் கார் ஒன்று இயக்கத்தை ஆரம்பிப்பது ஓய்வில் இருந்தாகும். பின் 10 செகண்ட்கள் இயங்கி 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தை அடைகிறது. 10 செகண்ட்கள் இயங்கி 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தை அடைகிறது. இந்த வாகனம் அடைந்துள்ள இடப்பெயர்ச்சியாது. வாகனம் அடைந்துள்ள இடப்பெயர்ச்சியாது. ரைட். எந்த சமன்பாடு தரவ பாருங்கோ, எந்த சமன்பாடு எடுக்கணும்னு சொல்லி எடுங்கோ, அம்புக்குறைய போடுங்கோ, திசைக்கு ஏற்ற மாதிரி பிரதிடுங்கோ, ஆன்சர் வந்து வரும். சின்ன பிள்ளை விஷயம் ஒன்று ஆயிக்குது. சரியா? பிரதியிடு.
நெக்ஸ்ட் படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இந்த இதெல்லாம் இருக்கிறதா? ரைட், என்ன சொல்றேன் கேள்வி. ஒரு வாகனம் உண்டு சீரான ஆறுமுறையுடைய முன்னாலே அப்ப முக்கியமானது ஆரம்பிக்கிற மொழியிலிருந்து 10 செகண்ட்ல வந்து 20 ms மைனஸ் வேகத்தை வந்து பெரிய ஆறுமுறையில் வந்து 2 ms மைனஸ் 2 அப்படின்னா இடப்பெயர்ச்சியை கேட்கிறா. இப்ப 5 தெரியா கணிக்கிட்டு நினைக்கிறீங்க. முதலாவது இடப்பெயர்ச்சி, டைம், இறுதி வேகம், ஆரம்ப வேகம், அதோட வந்து ஆறுமுடு. இப்ப இதுல 4 விஷயத்தை தந்துட்டு ஒன்ன கேட்டீங்கிறான். நான் எனக்கு சமன்பாடு 3 விஷயம் தந்துட்டு ஒன்னா கேட்டாலே போதும். சரி, அப்ப இங்க நிறைய சமன்பாடு யூஸ் பண்ணி கேளும். முதலாவது தந்திக்கிறது வந்து இது 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 இதை தந்திய கேட்டீங்கிறான். ஆகவே இங்க எடுத்துட்டு எல்லா சமன்பாடுகளுக்கு பாவிக்கக்கூடியதான் இருக்குது. பாவிக்கக்கூடியதான் இருக்குது. சரியா? இப்ப நான் முதலாவது சமன்பாட்டுல போட்டாங்க. முதலாவது சமன்பாட்டுல போட்டா இடப்பெயர்ச்சி சமன்பாடு யூஸ் பண்ணி இல்லை. இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட இதுல முதலாவது சமன்பாடுகள் இல்லை இன்னைக்கு. 2வது 3வது 4வது போடல. 2வது சமன்பாட்டுல போட்டா திசை ஒண்ணா போடணும். நான் s சமன் u plus v by 2 into t. ஆகவே திசை ஆரம்ப பூஜ்ஜியம், இறுதி வேகம் வந்து பிளஸ் திசை இங்க சைடு தானே. ஆகவே 20, கீழே வந்து 2, டைம் வந்து 10. ஆகவே 200 இல்ல 100 மீட்டர் சொல்லி வரும். இதை சுருக்கினா 20 2 10 வரும். 10 10 100 மீட்டர் சொல்லி வரும். சரியா? 3வது சமன்பாட்டுல போட்டேன்னு சொன்னாங்க திசையடிக்கு நான் ut plus half at square. இதுலயும் போட்டு செய்ய இயலும். யும் தெரியும், டியும் தெரியும், ஏன் தெரியும், டியும் தெரியும். இஸ் காலையில் u 0 into t 10 இது 0 ஆகும். சகா ஆர்முடல் பிளஸ் திசையினால இங்க பிளஸ் வரும். அதே ஹாஃப் ஆர்முடல் வந்து 2 ஆர்முடல் 2 டைம் வந்து 10 என்றால் 10 வரைக்கும் 100 வரும். ஆகவே 0 பிளஸ் 2 2 விட்டு 10 வரைக்கும் வரும். ஆகவே 100 மீட்டர் வரும். அதுல வரும். 4வது சமன்பாடு போட்டு செய்யலும். v வர்க்க சமன் ஒன்றா திசையை போடணும். அப்புறம் v வர்க்க வித சமன்பாடு சொல்லி தேர்வு செய்யணும். அதே போலவோ பெருமாள் அந்த காவிய திசையை பார்த்து இது வேகம் 20 சொல்லிக்கிறான். இந்த திசை பிளஸ் போடலாம். 20 வர்க்கம் 0 வர்க்கம் 2 ஆர்முடல் வந்து பிளஸ் நிற்குது. ஆகவே 2 இடப்பெயர்ச்சி தான் கேட்கிறான். ஆகவே சொன்னால் 100 மீட்டர் சொல்லி வரும். அப்ப இந்த இடத்துல இந்த 3 சமன்பாட்டை போட்டு அடிக்கிறது கேள்வி. அதே போல கேள்விக்கு இந்த மாதிரி சமன்பாடை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு 2வது விஷயம் திசை கேட்ட மாதிரி அதை பிரதிட்டு குறுக்கிடையே காணியது அணிக்குது. சரியா? காணியது அணிக்குது. சரியா? ரைட், செஞ்சுக்கோங்க.
இதுலயே கேள்வியில பொருளொன்று 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் தான். பொருளொன்று 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் தான். பேருடன் ஆரம்பித்து 10 செகண்ட்களுக்கு இயங்கினால் அதோட இடப்பெயர்ச்சி கமா அது இறுதி வேகம் என்பவற்றை காண. கேள்வி வந்து பொருளொன்று 40 வேகத்துடன் பயணத்தை ஆரம்பித்து 4 ms-2 4 ms இயங்குகிறது. 4 ms இயங்குகிறது. 10 செகண்ட்களில் பொருள் இடப்பெயர்ச்சி கமா பயன்பாட்டை காண. ரைட் செய்வோமே நாங்க 40 சரியான வாரம். பயணத்தை ஆரம்பிக்கிற வகையில 40 ms மைனஸ் வேகத்தோட ஈரான் அமர் முடுகல் இயங்கியா அமர் முடுகல் ms-2 10 செகண்ட்ல இறுதி வேகத்தை கேட்கிறான். முதலாவது இறுதி வேகத்தை காண வேண்டாம். டைமும் ஆறுமுடுகளும் ஆரம்பிக்கும் தங்கச்சி இந்த கோவை அடிக்கல வேண்டாம். இதே ஆறுமுடுகளும் டைம் தந்தில இந்த கோவை அடிக்கலாம். இறுதி வேகம் கேட்டிக்கிற இது தேவை. ஆரம்பிக்கும் தந்திக்கிற ஆறுமுடுகளும் தெரியும், டைமும் தெரியும். இந்த கோவை எடுத்தா செய்யறது கேளு சரியா. இந்த கோவை எடுத்தா இங்க போட்டா விசம யூடி பிளஸ் ஹாஃப் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இல்ல விசம யூடி சேர்ட்டிய போட்டா எனக்கு எதுக்கு கேக்கு ஆரம்பியம் வந்து இங்க திசையில பிளஸ் வரும். அப்ப பிளஸ் 40 வரும். ஆறுமுடலும் இங்க திசைக்கு அமர்முடல் சொல்லிக்கிறேன். அமர்முடல் இங்க திசையில் வரணும். நான் இங்க ஆறுமுடல் மைனஸ் மாத்தி எழுதிக்கிறேன். இங்க திசையில ஆறுமுடல் -4 வருது. அப்ப ஆறுமுடல் -4 வருது. டி வந்து 10. ஆகவே 0 சொல்லி வருது.
இது 0 சொல்லி 40ல 40 போனா 0. ஏன்னா இது பெருக்கப்பட்ட மைனஸ் ஆகுமே. அடுத்ததா வந்து எப்ப இறுதி தெரியும் அது இல்லாமைக்கும் இந்த தர வச்சு காணையிலும் டைமும் ஆரம்ப நேரமும் ஆரம்ப தெரியுமாட்டா இதுல போட்டு காணி இது கேளு இது இல்லாம இங்க வச்சு போட்டா S7 UT plus half AT square S7 ஆரம்ப நேரம் வந்து 40 பிளஸ் வரும் டைம் வந்து 10 பிளஸ் half ஆறு முடியல வந்து -4 இங்க வச்சு செய்யல -4 தர டைம் வந்து 10 இருக்கு 10 இருக்கு சுருக்கி இங்க 400 வரும் மைனஸ் இங்க எல்லாம் 200 வரும் ஆகவே 200 மீட்டர் சரி வரும் 200 மீட்டர் சரி சரியா ரைட் சரியா சமன்பாடு தெரிவு செஞ்சு சரியா பதிவிட்டு கிடைக்கிறார் பெரிய விஷயம் ஒன்று எழுதுகள்ல ரைட் புள்ள அடுத்த கேள்வி எழுதுங்க அடுத்த கேள்வி 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் சீரான இயங்கும் மீட்டர் செகண்ட் மைனஸ் சீரான வேகத்துடன் இயங்கும் ஒரு வாகனம் ஒன்று 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேக கட்டுப்பாட்டுடைய பாடசாலை தடவையொன்றிற்கு அண்மையாக பயணிக்கிறது வாகனம் குறித்த இடத்தை தாண்டும் போது அந்த இடத்திலிருந்து மோட்டார் சைக்கிளின் மேல் அதிகாரி ஒன்று மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி 10 ms -2 சீரான ஆர்முடுடன் வாகனத்தை பின்தொடர்கிறது முதலாவது கேள்வி வாகனத்தை தாண்டி செல்வதற்கு போலீஸ் அதிகாரிக்கு எடுக்கும் நேரம் யாது இரண்டாவது கேள்வி இரண்டும் சந்திக்கும் போது போலீஸ் அதிகாரியின் வேகம் யாது இரண்டும் சந்திக்கும் போது இரண்டு வடைகள் இடப்பெயர்ச்சி யாது ரைட் அவசரமா செய்யுங்க நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல இன்னும் கொஞ்சம் கேள்விகளை பார்த்துட்டு நிலைக்குத்து இயக்கம் பார்ப்போம் நிலைக்குத்து நீர்நோட்டு இயக்கத்தை
ரைட் செய்வோம். டைம் எடுக்காது இதுக்கு. சின்ன கேள்வி அப்புறம் வெயிட் அடிக்க தான் இருக்கிறேன். என்ன கேள்வின்னு சொன்னால் செல்றான். இப்ப 15 ms சென்று கொண்டிருக்கிற ஒரு வாகனம் ஒரு ஸ்கூல் கடை உண்டு. சரி, ஸ்கூல் பாசாரி கடை ஸ்கூல் வச்சாண்டா சரியா? இதுல 10 தான லிமிட், 10 ms மைனஸ் தான் அடிக்க லிமிட். ஆனா இவன் 15ஓட வார்த்தால 15 சீரான போறதால போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இருந்தாங்க. வேகம் இங்க லிமிட்டே கூடத்தானே. இப்ப இவர் பைக்ல என்ன செய்யறான், இதே டைம்ல இவருக்கு தாண்டி செல்ல சொல்லி என்ன செய்யறான், போலீஸ் அதிகாரி செய்யறான். ஆறு ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு தெளித்தாளிக்கிறவங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன 6 மணி போறான். 10 ms மைனஸ் 6 மணி போறான். போயிட்டு என்ன செய்யறான், ஒரு நிலையில வந்து இந்த வைத்திருக்கிற வாகனத்தை வந்து போலீஸ் அதிகாரி குடிக்கிறார். இரட்டி குடிக்கிறார். இரட்டி குடிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இடப்பெயர்ச்சி வந்து கொண்டாயிக்கும். இரண்டாவது விஷயம், இது இந்த சந்தர்ப்பத்தில் டைம் தான். அதே டைம் ஆரம்பிக்கிற தலையக்கத்தை அதுக்கு இதுல சந்திப்பறை எடுக்க டைமும் சமனாயிக்கும். 10:10க்கு தான் இந்த வெளியாட்சி போன அதே டைமுக்கு தான் இவரும் ஸ்டார்ட் பண்ணா 10 ஆட்சியில பிடிச்சேன்னு சொன்னா 10 நிமிடங்கள் வந்து டைம் கழிச்சுக்கிறாங்க. டைம் கொண்டு தூரம் உண்டு. சரியா? இப்ப முதலாவது கேள்வி வந்து கேட்கிறான். முதலாவது கேள்வி வந்து இந்த வாகனத்தை பிடிக்கிறதுக்கு தாண்டி செல்வதற்கு எவ்வளவு டைம் எடுத்து சொல்லு. இந்த மோட்டார் சைக்கிளுக்கு அதுகளுக்கு எப்படி தாண்டியது கேளுமெண்டா, இது ஆரம்பம் தெரியும். மோட்டார் சைக்கிள் 6 முடிவுகள் தெரியும். ஆகவே ஆரம்பமும் 6 முடிவுகளும் டைம் தேவைப்படுகிறது. இந்த சமன்பாடுதான். இறுதி வேகம் பற்றி எனக்கு தரவு தெரியாது. இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி கேள்வி இங்க செடிக்கு சமன் ut plus half a square போட்டேன்னா s7 ஆரம்பிக்கிற 0 இது 0 ஆகும். சஹா 6 முதல் தான் போறேன் 10 பிளஸ் வரும். அப்ப t வந்து தெரியா t ஸ்கொயர் வரும். அப்ப s7 half இந்த 5 t ஸ்கொயர் சொல்லி வரும். முதலாவது சமன்பாடு இப்ப s இலமாக்கணும். எப்படி இலமாக்கணும் சொல்லி கேட்டா, இதுக்கு வேறொரு திறமைப்படுத்தாய் இந்த வாகனத்தின் இயக்கத்துக்கு கிடைக்கிறது. வாகனம் சீராக இயங்கினால் ஆளுக்கும் டைம் டி எஸ் தான். அது வேகம் 15 சொன்னால் சீரான வேகம் என்றதால s7 6 முதல் 0 யூடி சொல்லி வரும். டி சொல்லி இப்ப s7 வேகம் வந்து 15, டைம் வந்து டி சொல்லி வரும். ரெண்டாவது சமன்பாடு. இப்ப ஒன்றொன்றால பிரிச்சுட்டேன்னு சொன்னால் இங்கால 1 வரும். இல்லாட்டி சமப்படுத்திலும் 1 சமன் 2 எடுத்தா 5 டி ஸ்கொயர் சமன் 15 டின்னு சொல்லி வரும். 15 டின்னு சொல்லி வரும். டி பூஜ்ஜியம் இல்லாததால டியை நான் கட் பண்ணிகளையும் சரி பூஜ்ஜியம் இல்லாததால ஏவே சுருக்கினா 3 சொல்லி வரும். ஆகவே டி சமன் 3 செகண்ட் சொல்லி வரப்போகுது. 3 செகண்ட் சொல்லி வரப்போகுது. சந்திக்கும். இரண்டாவது கேள்வி இசக்கட்டிப்பான் இசக்காலையிலும் இதில் ஒன்று பிரதிட்டு. இரண்டாவது கேள்வி இதில் ஒன்று ஒன்றாம் சமன்பாட்டை பிரதிட்டா s7 5 t ஸ்கொயர் பதிலா 3 வரும். 3 ஸ்கொயர். ஆகவே 5 தர 9 45 மீட்டர் சொல்லி வரும். 45 மீட்டர் சொல்லி வரும். சரியா? அதே நேரம் இறுதி வேகத்துக்கு இரண்டாவது கேள்வி வந்து மூணாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி இந்த போலீஸ் அதிகாரி வேகத்துக்கு கல்வி ஆரம்பம் தெரியும், இப்ப டைம் தெரியும். ஆகவே வந்து 6 தெரியும். இறுதி வேகத்தை கேட்டா ஆரம்ப வேகம்
டைம் ஆர் முதல் இந்த சமன்பாடு எடுக்கணும். இப்ப 2000 இந்த சமன்பாடு எடுத்தா v சமன் u plus at இது தான் கேட்கிறான். ஆறு பூஜ்ஜியம் ஆறு முதல் என்றாலே இருக்கு 6 10 t வந்து 3 30 ms மைனஸ் 1 சொல்லி வரும். சரியா பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி கேள்வியில நான் படத்தை வரைஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சமன்பாடு சொல்லி பார்த்து 30 வேற சமன்பாடு ஒரு கோவை எடுத்து நான் டைமை கண்டேன். அதே போல இன்னைக்கு இந்த சமன்பாடு காவிய அதுக்கு விடையை கண்டேன். அதே போல இதை அப்படி கேட்ட கேள்விக்கு விடை எடுத்துக்கிறேன். சரியா ரைட். இப்ப நாங்க உங்களுக்கு கேள்வி எடுத்தாரேன். அதோட வந்து மற்ற கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த கிளாஸ்ல வந்து இதை வந்து நான் பார்ப்போம். சரியா இதை வந்து நாங்க பார்ப்போம். கேள்வி எழுதவா மோட்டார் வாகனம் ஒன்று நேர்கோட்டு பாதை வழியே சீரான ஆர்முடலுடன் பயணிக்கிறது. பாதையில் காணப்படும் P, Q இரண்டு புள்ளிகளை கடக்கும் போது வாகனத்தின் வேகங்கள் முறையே 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அவர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் P, Q இக்கு நடுவே உள்ள புள்ளி வாகனத்தின் வேகம் யாது? நடுவே உள்ள புள்ளியில் வாகனத்தின் வேகம் யாது? அடுத்த கேள்வி எழுதுங்க. ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் வாகனம் ஒன்று சீரான XR முறையுடன் பயணிக்கிறது. குறித்த நேரத்திற்கு பின்னால் சீரான Y அமர்முறையுடன் பயணித்து ஓய்வடைகிறது. பயணத்திற்கெடுத்த மொத்த நேரம் சிம்பிள் டி எனின் வாகனம் பெற்றுக்கொண்ட உயர் வேகம் யாது? அடுத்த கேள்வி எழுதுமா. ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் வாகனம் ஒன்று சீரான ஆர்முடலில் பயணிக்கிறது. சிம்பிள் எண் செகண்ட்களுக்கு பின் அதன் வேகம் v எனில் இறுதி 2 செகண்ட்களின் போது அதன் இடப்பெயர்ச்சி யாது? அடுத்த கேள்வி எழுதுவா. ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பஸ் ஒன்று 1 மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆர்முடுகளுடன் பயணிக்கிறது.
பஸ்ஸிற்கு பின்னால் 48 மீட்டர் தூரத்தில் மாணவன் ஒருவன் 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் 10 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் பஸ்ஸிற்கு பின்னால் ஓடுகிறான். பஸ்ஸை அவனுக்கு பிரிக்க முடியுமானது எந்த காலத்தில் அல்லது காலங்களில் ஆகும். எந்த காலத்தில் அல்லது காலங்களில் ஆகும். அடுத்த கேள்வி, ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சீரான ஆறுமுறையுடன் இயங்கும் பொருளொன்றின் குறித்த நிலையின் வேகம் 36 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகும். அதற்கு 5 செகண்ட்களுக்கு பின் அதன் வேகம் 51 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகும். அதற்கு 7 செகண்ட்களுக்கு முந்தைய அதன் வேகம் யாது? இந்த கேள்விகளை வந்து அடுத்த கிளாஸ் வரத்துல கட்டாயம் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு மட்டும் எனக்கு போடணும் குரூப்ல கேள்வி செஞ்சாக்கள் செஞ்சத சரியா? ரைட். பின்ன நான் படிச்சதே முக்கியமான 4 சமன்பாடும் பிசிக்ஸ்ல முக்கியமான 4 சமன்பாடு மாறாத ஆறுமுறையில் யூஸ் பண்ணிட்டு விஷயம் சரியா? ஆகவே கேள்வி செஞ்சு காட்டினேன். அடுத்த கிளாஸ்லயும் கேள்வி பார்த்துட்டு இலை குத்து நேர்கோட்டு இயக்கத்தை பார்ப்போம். சரி, அதுக்கும் இதே சமன்பாடுகளை யூஸ் பண்ணி நேர்கோட்டு இயக்கத்துக்கு கிளாஸ் முடிச்சுக்கொள்ளுவோம்.